பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் என்னாகம புஸ்தகம் முதல் 4 அதிகாரங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. என்னாகமம் என்னும் இந்த புத்தகத்தின் பெயர் கிரேக்க லத்தீன் மொழிபெயர்ப்பு வேதங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் 2 முறை எண்ணி இலக்கம் பார்க்கப்பட்ட விபரம் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. எனினும் இந்த புத்தகத்தின் பெரும்பகுதி பாலைவனத்தில் அலைந்து திரிந்த போது இஸ்ரேல் மக்கள் அடைந்த அனுபவங்களையும் விளக்கி கூறுகிறது. எனவே எபிரேய மொழி பழைய ஏற்பாட்டில் இந்த புத்தகம் பெமிட்பார், அதாவது வனாந்தரத்தில் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வனாந்தரத்தில் அழிச்சல்களை பற்றிய புத்தகம். சீனாய் மலையை விட்டு புறப்பட்டதும் இஸ்ரவேலர் ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கவில்லை? அதற்கு பதிலாக 39 வருடங்களாக லட்சியமின்றி வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஏன் அலைந்து திரிய வேண்டியிருந்தது என்பதையெல்லாம் இந்த புத்தகம் விளக்குகிறது. புதிய உடன்படிக்கைக்குட்பட்ட புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் இது எச்சரிக்கையாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த முதல் அதிகாரத்திலே மக்கள் தொகை கணக்கெடுப்பதை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 1 தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசையை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாயிருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களிலுள்ள புருஷர்களாகிய சகல தலைவர்களையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் நோக்கம் இஸ்ரேல் மக்களை ஒரு தேசமாக ஒழுங்குபடுத்துவதற்கும் அவர்கள் ஒரு சேனையாக உருவாவதற்கும் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. தேவனுடைய மீட்பின் திட்டத்திலே ஒவ்வொரு மனிதனும் முக்கியமானவன் என்பதை இந்த புஸ்தகம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. மேலும் ஒரு தேசத்தின் செயல்பாடு சீராக ஒழுங்குபடுத்தப்பட்டு கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கும் வகையிலே இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே ஒவ்வொரு கோத்திரத்திலும் எப்படி தலைவன் இருக்க வேண்டும், எப்படி யாரெல்லாம் எத்தனை பேர்கள் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த முதல் அதிகாரம் பட்டியலிட்டு காட்டுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 52வது வசனத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடும் கூட கூடாரம் போட கடவர்கள். சரியாக கிரமமாக அந்த கூடாரம் அமைக்கப்பட வேண்டும். அது என்ன, எப்படி கொடியை எல்லாம் ஏற்றுக்கொண்டு எப்படி அது எங்கே அமைய வேண்டும் என்பதையெல்லாம் ஆண்டவர் கற்றுத்தருகிறார். 2வது அதிகாரத்திலே கோத்திரங்களின் கூடாரங்களின் வரிசை கிரமத்தை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாபாகிய தங்கள் கொடிகளை அண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு கோத்திரத்திலும் எத்தனை பேர் எப்படி பாளையம் இறங்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் தங்கள் கொடிகளின் பாளையம் இறங்கி
தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே பிரயாணப்பட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 3வது அதிகாரத்திலே லேவியர்கள் எப்படி கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டும் என்பதை இங்கே ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அங்கே ஆரோன், மோசே என்பதுடைய வம்ச வரலாற்றையும் இந்த பகுதி தெரிவிக்கிறது. ஆசாரியர்களுக்கு அபிஷேகம் ஆண்டவர் செய்கிறார். அபிஷேகம் செய்வதின் நோக்கம் அவர்களை தேவனுடைய ஊழியத்துக்கென்று நியமிப்பதற்கும், அதுபோலவே புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெறும்போது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை செய்யவும் சாட்சி கொடுக்கவும் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டு. எபிரேய பெயராகி மெஸ்ஸியா, கிரேக்க பெயராகி கிறிஸ்து, இந்த இரண்டுக்குமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தமாம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் தமது ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். நாமும் கூட அதே பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற எல்லா அவருடைய சித்தமான காரியங்கள் எல்லாம் நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து 4வது அதிகாரத்திலே கோகாத்தியர்கள், கெர்சோனியர், மெராரி புத்திரர் ஆகிய அந்த கோத்திரங்களின்படி எப்படி எப்படி அவர்கள் வேலை செய்ய வேண்டும், என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இங்கு பட்டியலிட்டு கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவர் தாமே தமது ராஜ்யத்தின் பணிகளை ஆண்டவர் தருகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி எப்படி ஆண்டவர் என்னென்ன வேலைகளை செய்ய சொன்னாரோ அந்த வேலைகளை மாத்திரம் செய்ய வேண்டும். கர்த்தரைக்கப்பட்ட கட்டளையின்படி, வசனின்படி அதில் செய்து முடிக்க வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல கர்த்தர் மோசே கட்டளையிட்டபடியே அவர்கள் தங்கள் பணிவிடைக்கென்றும் தங்கள் சுமைக்கென்றும் மோசையினால் எண்ணப்பட்டவர்கள் கர்த்தருக்கு மோசே கட்டளையிட்டபடியே எல்லாவற்றையும் செய்து முடித்தார்கள். அதே விதமாக நாமும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் வசனங்களின்படியே நம்மை செய்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.